எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தான். எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். எனக்கு ஓட்டு வந்ததுல நான் ஜெயலலிதா அம்மாக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் என் குடும்பம் ஜெயலலிதா ஆச்சு தான். ஆனா இப்போ நாங்க விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும். இது வரைக்கும் நான் ஓட்டு போடுறதுல ரெட்டையாளிக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தளபதிக்கு போட போறேன். திமுக கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு இதுக்கு முன்னாடி நாங்க போட்டோம். ஆனா இப்போ பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ எங்களால அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்துருமா எல்லாம்? எங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒயின் ஷாப்புக்கு வாங்குறீங்க. என்ன நடக்குது இன்னைக்கு? பசங்களுக்கு பாதுகாப்புக்குதா? 10 வயசு பசங்க படிக்குதா புக்கு தச்சு? கிடையவே கிடையாது. 15 வயசு பையன் எங்க கேள அங்க கறான். போதை பொருள், சாக்லேட், ஒயின் ஷாப்பு. அவனுக்கு அந்த இதுவே கிடையாது. கேட்டாக்கா நீங்க சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுக்கணும்? நாங்க எங்க வேலைக்கு எங்க பொழப்புக்கு ஓடுறோம் பொழுது வச்சுதுன்னா. பசங்களேமா கவர்மெண்ட் இதுன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்டெடியா நடத்தணும். கவர்மெண்ட் சரி கிடையாது. டிஎம்கே சரியா கிடையாது. டிவிகே தான் வரணும். டிவிகே தான் வரணும். 2026ல ஜெயிச்சாலும் ஏத்துப்போம், தோத்தாலும் இருப்போம் நாங்க. ஆனா பின்வாங்க மாட்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வருவாரு கண்டிப்பா. ஆனா வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். நாங்க மகளிர் இருப்போம் கண்டிப்பா. மகளிர் இருப்போம். ஒயின் ஷாப்பா ஒழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போதை பொருள் ஒழியணும். எங்க பாரு 10 வயசுல இருந்து 15 வயசுல இருந்து போதை பொருள், சாக்லேட், போதை இது ஒயின் ஷாப்பு. இன்னும் சம்பாதிக்கிறோம். என்ன சம்பாதிக்கிறது எங்க போகுது? நோய் நொடி, மக்கள் விலைவாசி, இதுவாசி, சிலிண்டர் வேலை என்ன விற்குது, அரிசி வேலை என்ன விற்குது. எங்களால குடும்பம் பண்ண முடியல. இன்னும் பட்ஜெட் ஏறுது. சம்பளம் ஊழியருக்கு சம்பளம் ஏற்றி தரீங்க. நாங்க பட்டு நெசவு நாங்க செய்யறோம். எங்களுக்கு கூலி ஏறல. எங்களுக்கு வேலை செஞ்சு 15 நாளைக்கு 3500 ரூபா ஒரு சேலை நிச்சா அதை என்ன குடும்பம் பண்ண முடியும்? 20,000 40,000 50,000 சம்பாதிக்கிறவங்களே குடும்பம் பண்ண முடியல. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பண்ணாலும் வாடகை குத்துன்னு குடும்பம் பண்ண முடியல. இன்னைக்கு நாட்டு நிலவரம் இப்படிதான் இருக்குது. உண்மையிலேயே இது குடும்பம் பண்ற பெண்களுக்கு தான் தெரியும். ஜென்ஸ் சேலரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பங்குட்டு வச்சு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. நகை என்ன விலை விற்குது? 1 லட்சம் ரூபாய் விற்குது. ஒரு பெண்களுக்கு கல்யாணம் திருமணம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதை யார் பாக்குறது? அடிப்படை வசதியே கிடையாதுங்க. எங்க ஐயம்பட்டியில இருந்து அடிப்படை வசதியே கிடையாது. உண்மையை சொல்ல போனா தண்ணி தொட்டி கழுவியே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதையே நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பகுதியில நான் தான் சொல்லுவேன். அதே வருமா அது வருமா? அந்த ஏரியால என் பேர் சொன்னாலே அவங்க அப்படிதான் பேசுவாங்க. விசாலட்சா அப்படிதான் பேசுவாங்க. பஞ்சாயத்துக்கு போன் பண்ணாலே இப்படிதான். அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு லைட் மாத்தணும், கம்பம் மாத்தணும்னா கிடையவே கிடையாது. ஒரு தண்ணி தொட்டி சுத்தம் பண்ணணும்னா கிடையாது. குப்பை தொட்டி வண்டி தெருவுல வரவே மாட்டேங்குது. எல்லா வசதியும் இருக்குது. இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது கண்டி. இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு கிடையவே கிடையாது. இதான் உண்மை. இன்னைக்கு நாட்டு நிலவரம். இல்லாதவங்களுக்கு கிடையவே கிடையாது. பணக்காரங்களுக்கு எதனா ஒண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா 10 வருஷம் நாங்க நடக்கிறோம். வாய்தா போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ, வக்கீல பாரு, அதை பாரு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை எங்க எடுக்கிறாங்க? பணக்காரங்களுக்கு தான் எடுக்கிறாங்க. ஏழ்மையா இருக்கிறவங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு எடுக்கவே இல்லை. இதான் இன்னைக்கு நாட்டு நிலைமை. டிஎம்கேவோட கட்சி. பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு. ஏன் அந்த ரேப் பண்ற இதெல்லாம் பண்றாங்க சொல்லுங்க? ஆயுள் தண்டனை கொடுங்க. ஆயுஷ்க்கு வெளியே வர முடியாத எப்படியே கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தான்னா கண்டிப்பா கொடுக்குற தண்ணியில அடுத்தவன் பாய் பண்ணணும். அந்த மாதிரி கொடுக்கணும். தமிழ்நாட்டுல ஸ்ட்ரிக்டா இருக்குது. மத்த ஸ்டேட்ல, இந்த ஸ்டேட்ல மட்டும் ஏன் இல்ல? இந்த ஸ்டேட்ல ஏன் இல்ல? நான் எங்க கேள்வி அதுதான். நிறைய இருக்குது எங்களால். பட் இது சொல்ல முடியல. வெளிப்படையா சில பேர் மனசுல இருக்குது. வெளியே பேச மாட்டேன்றாங்க. மக்கள் குறை யாரு கேக்குறீங்க? ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துனாங்க, ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாங்க, பஞ்சாயத்துல போடுறாங்க, 10 பேப்பர் கொடுக்குறாங்க, கலெக்டர் போய்க்கிறாங்க. இப்ப வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்க எங்க ஊர்ல. 10 வீட்டுக்கு கோவிலாண்ட உட்காந்து கொடுத்துட்டு போனாங்க. எங்க வீட்டுக்குலாம் தரவே இல்லை. ஓட்டு ஸ்லிப்பு கொடுக்கணும் வீடு விடான்றாங்க. எங்க கொடுத்தாங்க? வீடு விடா எங்க தராங்க? ஒரு கோவில் ஒண்ணு கட்சா உட்காந்துக்கிறாங்க, தரமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க மேலேயே தப்பு சொல்ல முடியாது. சத்துணவு ஊழியரை 5 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு போய் அவங்க வீட்டுல வேலை இல்ல, டென்ஷன் இல்ல, அவங்க கிட்ட கொடுத்தா 10 பேப்பரை குடிச்சிட்டு போயினேங்கிறாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க வீடு வீடா? 3 மாசத்துக்கு முன்னே எடுத்துருக்கணும். SIR-ன்றது 3 மாசத்துக்கு முன்னே எடுத்துருக்கணும். இப்ப ஏன் எடுத்துன்னு வராங்க? 1 ஹவர்ல, ஒரு மாசத்துல, 1 மந்த்ல ஏன் எடுத்துட்டு வராங்க? எல்லாமே தப்பு தான். இதை தட்டி கேட்க ஆள் கிடையாது. அண்ணன் வந்தா மட்டும்தான், டிவிக்கே வந்தா மட்டும்தான் தட்டி கேட்கறதுக்கு நாங்க இருக்கிறோம் கூட. அவ்வளவுதான். எதனால வரணும்னா மாற்றம். அவர் வரதுனால ஆட்சி மாறும்ல. அதனால நாங்க அவர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அவர் எங்க அண்ணன், அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். அவரும் எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருப்பாரு. எல்லாரும் பாத்துட்டாங்கல்ல. அவர் பார்த்தா அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கு, நாங்க எல்லாரும் பார்த்து ஓட்டு போடுறோம். நம்ம பாக்கலாம்ல. அதனால கண்டிப்பா விஜய்க்கு இந்த வாட்டி நாங்க ஓட்டு போடுவோம். கரூர் பத்தி அவரை பத்தி தப்பா பேசினாங்க. பண்ணது ஸ்டாலினோட ஆளுங்க தான். ஆனா அவர் பேர் சொல்லிட்டாங்க. அவர் தான் பண்ணிட்டாரு. அவர் மேலதான் தப்பு வந்துச்சு எல்லாமே. ஆமா, இப்போதைக்கு அவர் வந்தாதான் நிலவரம் நல்லா மாறும். ஆனா அவர் வரணும். அவர் நாங்க நம்பத்துறால எங்க அண்ணன் இந்த ஆட்சியில ஜெயிக்கணும். அவ்வளவுதான். எங்க அண்ணன் வரணும். நாங்க அதனால விஜய் ஜெயிக்கணும். எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான். இந்த வேலை எல்லாம் விட்டுட்டு வரணும். எங்க அண்ணனை பாக்கிறதுக்கு வர எங்க அண்ணன் நாங்க ஓட்டு போடுவோம். அவ்வளவுதான். நாங்க எங்க குடும்பமே விஜய் ரசிகர் தான்.
எங்க அண்ணன் வரணும், அவர் எல்லாரும் மக்களுக்கு எல்லாரும் நல்லா செய்யணும், அவ்வளவுதான். நல்லா செய்யணும், அவர் வந்து நாட்டுக்கு நல்லா செஞ்சா போதும். 30 வருஷத்துக்கு அவர் 200 கோடி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் இந்த ஃபீல்டை விட்டு வராருன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் வராரு. அதை எல்லாரும் கொஞ்சம் ஆதரிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். அதுக்காக ஒரு மாற்றம் வரணும்னு விருப்பப்படுறோம். அது அண்ணன் வந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் தான் போட்டிருக்காங்க. போட்டு ஓட்டு போட்டு எந்த யூஸுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் என் தலைவனுக்கு போட்டு என் தலைவன் ஜெயிச்சு வருவான், என் தலைவன் நல்லதை செய்வான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். வெயிட் பண்றோம் நாங்க எல்லாரும். ஆமா, அப்புறம் தளபதிக்காக எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கும். தளபதி தான் வரணும். அவருக்காக எதை வேணாலும் இழப்ப எவ்வளோ பேர் வேணாலும் வருவோம், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி வரணும் ஆட்சியில், அதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு நன்மை, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நன்மை இருக்கும். நான் எங்கள் தேவைகள்லாம் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு இருக்குது. அவர் வந்து வரணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ இது எனக்கு வேணாம், மக்களுக்காக நம்ம எதனா செய்யணும்னு வராரு. அதுக்காக அவருக்காக நாங்கள் வரத்துல ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாமே செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. இது செய்வார் அது செய்வார்ல, நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம். எங்களுக்காக எதை ஒன்றாலும் செய்வாருன்ற நம்பிக்கையில் இருக்குது. அதுக்காக வந்திருக்கிறோம். தளபதி மேல ஒரு நம்பிக்கை, ரொம்ப நம்புறோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரை நம்புறோம். இன்னைக்கு தளபதி, நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவரோட நான் சின்ன வயசுல நாங்கள் தீவிர ரசிகர். அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். அவர் தான் வரணுன்ற நாங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவர் வந்தால் எங்களுக்கு ஒரு புது விடியலே வரும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே அவர் தான். நாங்கள் இப்போ அவரால் தான் நாங்கள் எல்லாமே மாறப்போகுது, எங்களுடைய லைஃபே மாறப்போகுது நாங்கள் நினைக்கிறோம். அவரால் தான். விஜய் சார் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். எதனாலன்னு சொல்ல தெரியல, ஆனால் வந்தால் செய்வார் நம்பிக்கை இருக்கு. 2026 டிவிகே தான், டிவிகே மட்டும்தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் புது மாற்றம் இருக்கும். தளபதி வந்தால் எல்லா இடத்துலையும் மாற்றம் இருக்கும். பெண்களுக்கு சம உரிமை இருக்கும். தளபதி மட்டும்தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. தளபதி தான் வருவாரு. புது மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் தளபதி வந்தான்னா புது மாற்றம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தளபதிக்காக நாங்கள் வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஏடிஎம்கே தான், எலை தான். இருந்தாலும் மாற்றம் வேணும், யாராக இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் வேணும். நாட்டில் வந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை. சொல்லப்போனால் எதுவுமே சரியில்லை. விலைவாசியிலேருந்து, மக்களுக்கு பாதுகாப்புலேருந்து, பெண்களுக்கு பாதுகாப்புல எதுவுமே கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு போட்டு என்னுடைய ஓட்டை வந்து ஒரு நல்ல ஓட்டா மாற்றணும். எங்க தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு இதுலயும் அதுக்காக கண்டிப்பா விஜய் அண்ணா வரணும். நாங்க எப்படி அப்ப எப்படி இருந்தோமோ, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்ததோ அது மாதிரி வருங்கால எல்லா இளைஞரணிகளுக்கும் எல்லா லேடிஸ்க்கும் நல்ல பாதுகாப்பு தரணும். அதனால விஜய் அண்ணா கண்டிப்பா வருவாரு. எங்களுக்கு வந்து விஜய் அண்ணா வரணும். அவர் வந்து 2026 எல்லாத்தையும் மாற்றணும். எங்களுக்கு இப்போ பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். அதனால தான் நாங்கள் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும். 2026 ஒரு மாற்றத்தை பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்போம். விஜய் அண்ணாவை கண்டிப்பாக வருவார். நாங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை பார்ப்போம். நாங்கள் வர வைப்போம் அவரை.